மூத்த குடிமக்களுக்கு ஜாக்பாட் செய்தி. மத்திய அரசு அதிரடி திட்டம் கூறும் நிலையில் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெற்றோரை கவனித்துக் கொள்வது பிள்ளைகளின் பொறுப்பு. ஆனால் இன்று பலர் வயதான பெற்றோர்களை பற்றி கவலைப்படுவதில்லை. அத்தகைய நேரத்தில் அவர்கள் ஆதரவற்றவர்களாக மாறுகிறார்கள். இதை மனதில் வைத்து மூத்த குடிமக்களுக்கு ஏற்ற ஆரோக்கிய வாழ்வுடன் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குவதற்காக மத்திய அரசு அடல் வயோ அபியுதே யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் முதியோர்களை மத்திய அரசு ஆதரிக்கிறது. இது அவர்களுக்கு சுகாதார சேவைகளையும் வழங்குகிறது. நாட்டில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்காக அடல் வயோ அபியுதே யோஜனா திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. இதன் கீழ் மூத்த குடிமக்களுக்கு உணவு, சுகாதார சேவைகள், பொழுதுபோக்கு சேவைகள் மற்றும் சமூக சேவைகள் வழங்கப்படுகின்றன. நிதியுதவியும் வழங்குகிறது. மத்திய அரசு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜூலை 23, 2024 செவ்வாய்க்கிழமையன்று பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அதில் முதியோர்களுக்கான அடல் வயோ அபியுதே யோஜனா திட்டத்திற்கு ரூபாய் 279 கோடி ஒதுக்கினார். நாட்டில் உள்ள முதியோர்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவது மட்டுமின்றி முதியோர் இல்லங்களை மேம்படுத்தவும் வயோஸ்ரீ திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு கண்ணாடி, வாக்கிங் ஸ்டிக், காது கேட்கும் கருவி போன்ற உபகரணங்களை வழங்கவும் இந்த தொகை செலவிடப்படும். அடல் வயோ அபியுதே யோஜனாவின் நன்மைகள். நாட்டின் மூத்த குடிமக்களுக்கு உதவுவதற்காக மத்திய அரசு அடல் வயோ அபியுதே யோஜனாவை தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் உணவு, தண்ணீர், சுகாதாரம், பொழுதுபோக்கு, பராமரிப்பு போன்ற அடிப்படை தேவைகள் வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும். நாட்டின் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் முதியோர் சிகிச்சைக்காக பராமரிப்பு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இத்திட்டத்தை நிர்வகிப்பதற்கு தேசிய ஹெல்ப்லைன் ஒன்று அமைக்கப்பட உள்ளது. அடல் வயோ அபியுதே யோஜனாவை பெறுவதற்கான தகுதி. அடல் வயோ அபியுதே யோஜனாவின் கீழ் விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் வயது 60 அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். ஆதரவற்ற முதியவர்கள், குழந்தைகள் இல்லாத முதியவர்கள், குழந்தைகள் இருந்தால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள். திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள், வயதான பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அடல் வயோ அபியுதே யோஜனாவுக்கு தேவையான ஆவணங்கள். இந்த திட்டத்திற்கு வருமான சான்றிதழ், ஆதார் அட்டை, முதன்மை முகவரி சான்றிதழ், சுகாதார தகவல் ஆவணங்கள் தேவை. ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி? இத்திட்டத்தின் அண்மை அறிவிப்பு காரணமாக பிரத்யேக போர்ட்டல் தற்போது தயார் நிலையில் உள்ளது. இந்த போர்ட்டல் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும். வந்தவுடன் அதில் விண்ணப்பிக்கலாம். வேறு எந்த வகையிலும் விண்ணப்ப செயல்முறை இல்லை. சிறப்பு போர்ட்டல் வரும்போது நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் அப்டேட் செய்யப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.